60, 70களில் தமிழ் சினிமாவை 3 நடிகர்கள் ஆட்சி செஞ்சாங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன். இவங்க 3 பேரில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அப்படிங்கிற 2 நடிகர்களுக்கு இடையில நடந்த பனிப்போரில் எப்பவுமே பின்னுக்கு தள்ளப்பட்டவராக இருந்தார் ஜெமினி கணேசன். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் ஒரு பக்கம் அதிரடி ஆக்ஷன் கேரக்டரில் ஊரில் இருக்க மக்களெல்லாம் காப்பாற்றி ரசிகர்களோட வாத்தியாராக உருவாகிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தன்னோட உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் மக்கள் மத்தியில் நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டை பெயரோட வலம் வந்துட்டு இருந்தார். மூணாவதா தமிழ் சினிமாவில் ரொம்ப பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்க படங்களில் ஜெமினி கணேசன் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் சேர்ந்து ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் 1966 வெளியான முகராசி அப்படிங்கிற படம். படத்தோட கதையில் சோமு, ராமு அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இதில் சோமு ராமுவோட அம்மாவை ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணவரை திருப்பி பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சோமு அப்படிங்கிற பையன் இருக்கும்போது ராமு நல்லா படித்து பெரிய போலீஸ் அதிகாரியாக உயர்றாரு. அந்த நிலையில் தம்பியாக இருக்க ராமு ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணோட அப்பா ஊர்லேயே பெரிய ஆளாக இருக்கிற ஒருத்தர் அப்படின்னும் தன்னோட அம்மாவை கொண்ட கொலைகாரன் அப்படின்னும் சோமு மூலமாக ராமுவுக்கு தெரிய வருது. அண்ணனாக இருக்க சோமு கொலைகாரன் மேலே கொலவெறியோடு இருக்க, தம்பியாக இருக்க ராமு கொலைகாரனை சட்டத்தின் முன்னாடி நிற்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க, கடைசியில் ராமு நினச்சது தான் நிறைவேறுது. முகராசி படத்தோட கதையை படித்தே யார் எந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போது 46 வயசான ஜெமினி கணேசன் அண்ணனாவும் 49 வயதான எம்ஜிஆர் தம்பியாவும் முகராசி படத்தில் நடிச்சிருந்தாங்க. சாண்டோ சின்னப்பதேவர் தயாரித்து 2 சூப்பர் ஸ்டார் சேர்ந்து நடித்தும் முகராசி படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் இருக்க துருதுருப்பும் சுவாரஸ்யமும் ஜெமினி படத்தில் இருக்க உணர்ச்சிகரமான காட்சிகளும் முகராசி படத்தில் இல்லை. படத்தில் இருந்த பாடல்களும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகலை. 2 பெரிய நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறதே அபூர்வம். அப்படி அரிதான காம்பினேஷனில் உருவான முகராசி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகாமல் போனது துரதிர்ஷ்டம். இதே மாதிரி திரும்ப துரதிர்ஷ்டமான நிகழ்வு திரும்ப நடக்க வேணாம் அப்படிங்கிறதுனாலேயே எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் திரும்ப சேர்ந்து நடிக்கவே இல்லை. 2 நடிகர்களும் சேர்ந்து நடித்த முதல் படமாகவும் கடைசி படமாகவும் முகராசி அப்படிங்கிற படமே இருந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.